வெல்கம் பேக். நான் ஒரு மார்னிங் பர்சன். மார்னிங் ஏதாவது புதுசாக டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுவேன். ஆனால் ஈவினிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிடுவேன். அந்த டைப் ஆஃப் பர்சன் தான். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 4 இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபினா ரொம்ப புதுசானா கஷ்டமாலாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ். ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக இதை டின்னராக தான் நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது இதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்ம பாடி அப்சர்வ் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வாரத்தில் ஃபஸ்ட் நான் பண்ண போகிறது பன்னீர் டிக்கா ரேப். அந்த பன்னீர் டிக்கா ரேப்புக்கு நான் ரொம்ப சிம்பிளான மேரினேஷன். பன்னீரை நல்லா நீளமான ஸ்லைசஸாக கட் பண்ணி தயிர், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு, சீரகத்தூள் இது கூட சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரேப் கூட சேர்ந்து வர்றதுக்காக நம்ம சாஸ் மாதிரி ஏதாவது பண்ணணும். அதுக்காக நான் இன்றைக்கி க்ரீன் சட்னி தான் பண்ண போகிறேன். இது அந்த பன்னீர் டிக்காவோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். க்ரீன் சட்னி நார்மலான சாட்ஸ்க்கெல்லாம் பண்ண க்ரீன் சட்னி தான். புதினா அண்ட் கொத்தமல்லி தழை ஈக்குவல் அமௌண்ட், அப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, இதில் பூண்டு சேர்க்கக்கூடாது, அப்புறம் நெடக்கடலை அண்ட் லெமன் ஜூஸ் இதெல்லாம் கலந்து நான் சட்னியை கலந்து எடுத்துட்டேன். இதுக்கு தயிர் போட்டு அரைக்கலாம். தண்ணி ஊற்றுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். பன்னீர் டிக்காவை நான் அதை டோஸ்ட் பண்ண பேனில் வச்சுட்டேன். க்ரில் பேனில் பண்ணும்போது நல்லா அழகான க்ரில் லைன்ஸ் வரும். அதுலேயே இப்போ நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீர் மேரினேட் பண்ண அதே பவுலில் கொஞ்சம் கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ. யூஸ்வலாக பன்னீர் டிக்காவுக்கு இந்த 3 வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதையும் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் க்ரில் பேனில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு சிம்பிள் அந்த லைன் நல்லா மார்க் விழுந்தால் போதும், டோஸ்டிங் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது நான் ரெடிமேட் பரோட்டா தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரெடிமேட் பரோட்டானா கொஞ்சம் ஈஸியாக பிரேக் ஆகாது, அண்டு ஈவினிங் வரையிலும் கொஞ்சம் சாகி ஆகாமல் இருக்கும். நான் இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ்க்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பரோட்டாவில் நம்ம க்ரீன் சட்னி கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனியன்ஸ், க்ரில்டு டொமேட்டோ, க்ரில்டு அந்த கேப்சிகம், அது கூட பன்னீர் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வேணும்னா சாஸ், சீஸ் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிடிச்ச மேரினேஷன்ஸ் எல்லாமே சேர்த்திக்கலாம். பட் இந்த சிம்பிள் மேரினேஷனே ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு இதை ரோல் பண்ணி நம்ம டிஃபன் பாக்ஸ்க்கு நான் இன்றைக்கி இது கொடுக்க போகிறேன். இந்த ரோலை நீங்கள் கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஒரு ரோல் சாப்பிட்டாலே போதும், ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும். ப்ளஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். யூஸ்வலாக இட்லி, தோசை அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பதில் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே என்கிட்ட மாவு ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது, தோசை மாவு. ஸோ புளிச்சு போயும் இருந்தது. முந்தின நாளும் பெருசாக அதை யூஸ் பண்ணலை. அதனால் அது கூட கொஞ்சம் ராகி மாவு கலந்து ராகி மசாலா தோசை பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் இது யூஸ்வலாகவே நிறைய பேர் ஒன்றா கோதுமை மாவு சேர்த்திப்போம். நான் இன்றைக்கி ராகி மாவு சேர்த்திருக்கேன். நீங்கள் ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு இந்த ராகி தோசையில் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது அவ்வளோ நல்லாவே செட் ஆகிடும். நான் நைட்டே கொஞ்சம் ஆல்ரெடி இந்த மாவில் ராகி மாவு கலந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் மாவு ஃபெர்மெண்ட் ஆகிடும். தோசை ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக வரும். அண்டு வயிற்றுக்கும் எதுவும் பண்ணாது. அதனால் காலையில் எழுந்திரிச்சோன்னே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். கேரட்டு, கொஞ்சம் கேப்சிகம் வேணாலும் போட்டுக்கலாம், டொமேட்டோ போட்டுக்கலாம், கேபேஜ் போட்டுக்கலாம். இந்த ராகி தோசைக்கு எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராக செட் ஆகும். நான் வெங்காயம், கொத்தமல்லி அண்ட் கேரட் இது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணேன். ஸோ அது நல்லா அந்த ஒரு காரம், ஒரு ஸ்பைசினஸ் கொடுக்கும். அது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த தோசைக்கு. ஸோ இது காலையில் நைட்டே ஊற வச்ச மாவு, அதை காலையில் ஜஸ்ட்டு இந்த மாவோடு கலந்து நான் தோசை ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி ஆல்ரெடி மாவில் நீங்கள் கலந்து தோசை ஊற்றும் போது அது ஃபெர்மெண்ட் ஆகும். ப்ளஸ் சும்மாவே பண்ணும்போது அந்தளவுக்கு சாஃப்டாக வராது தோசை. இதுக்கு தொட்டுக்க கிரவுண்ட்நட் தம்புலி, அதாவது நிலக்கடலை தம்புலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கர்நாடகாவில் ஒரு டிஷ் பண்ணுவாங்க. நல்ல காரசாரமாக செம்மையாக இருக்கும். அந்த டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் முடிஞ்சால் அதை க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். லைக் டைரெக்டாக ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம், வரமிளகா, கொஞ்சம் புளி, ப்ளஸ் கிரவுண்ட்நட்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறோம். இது கூட பூண்டு பச்சையாக சேர்த்துக்கிட்டாலோ இல்லை க்ரில் பண்ணி சேர்த்துக்கிட்டாலோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பிளானிங் நம்மளோட ஃபுட்டோட குவாலிட்டியவே மாற்றிடும். நைட் மாவு இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ராகி மாவு கலந்தோம். ஸோ அதோட வெஜிடபிள்ஸ் அண்ட் காலையில் பீனட் அப்படிங்கிறப்ப ப்ரோட்டீன்ஸ் அண்டு விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்ப்ஸ் அப்படின்னு எல்லாம் கலந்து, ப்ரோபயோட்டிக்ஸ், தயிரும் இருக்கு இல்லையா, ஸோ எல்லாம் கலந்து ஒரு சூப்பர் டிஷ் ஒன்று ரெடி ஆயிடுச்சு.
கீரைங்கள்லாம் எப்பவுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. க்ளீன் பண்ணுறக்கும் சரி, அதை சமைக்கிறக்கும் சரி, சாப்பிட்றக்கும் சரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. பட் அதுலேயே நம்ம வித்தியாசமாக ஏதாவது நமக்கு பிடிச்ச ஃபுட்டில் அதை சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் முருங்கைக்கீரை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்ணும். அதுவும் லேடிஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதை வந்து ஆட் பண்ணுறதுக்காக சில டிஃப்ரெண்ட்டான வேஸில் நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். ஃபுட்டில் ஆட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். அப்படி தான் இந்த முருங்கா பரோட்டா அப்படின்னு புதுசாக நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அண்டு சீக்கிரம் முருங்கைக்கீரையும் காலி ஆகிடும். நெக்ஸ்ட் வீக் எப்போ வரும் அப்படின்னு இருக்கும் இந்த முருங்கா பரோட்டா பண்ணுறதுக்காக. இது வந்து நம்மளோட ப்ரைம் மினிஸ்டரோட ஒரு ஸ்பெஷல் ஃபேவரட் டிஷ்ஷு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் வந்து இதை நான் அப்படி ஸ்க்ரால் ஆகும்போது தான் நான் இதை பின்இன்ட்ரெஸ்ட்டில் வந்து செக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தியான பரோட்டாவை. இதுக்கு 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப்பு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. அது கூட மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் எண்ணெய், சீரகத்தூள், அது கூட மிளகாத்தூள் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். ஸோ நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும் வேணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா. நான் இதை போட்டு நல்லா நீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பரோட்டாக்கெல்லாம் எப்படி தேய்ப்போம் அந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இது சாஃப்டாக வரும். நீட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டேன். நான் யூஸ்வலாக சப்பாத்தி எப்போவுமே நான் சுடுதண்ணியில் தான் நல்லா பிசைஞ்சு வைப்பேன். அப்போ தான் அது சாஃப்டாக வரும். நான் இதை நல்லா பிசைஞ்சு சுடுதண்ணியில் பிசைஞ்சு நான் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம பரோட்டா ஸ்டைலில் போட போகிறோம். சப்பாத்திக்கும் பரோட்டாக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. லேயராக இருந்ததுன்னா அது வந்து பரோட்டா, லேயர் இல்லாமல் ஒரே சிங்கிள் ஷீட்டாக இருந்ததுன்னா அது வந்து சப்பாத்தி. ஸோ நான் வந்து லேயராக வரதுக்காக இதை ட்ரையாங்கிள் ஃபார்மில் மடித்தேன். மடிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள் மாதிரி மடித்தோன்னா அந்த உள்ளே வந்துட்டு அந்த கீ நல்லா அதை குக் பண்ணி கொடுக்கும், டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணும். நான் இதில் வந்து சப்பாத்தி நல்லா தின்னாக ரோல் பண்ணிட்டேன். இப்படி நம்ம ட்ரையாங்கிள் பண்ணி ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயர்ஸ் வரும். அண்ட் செம்ம சாஃப்டாக அப்படியே வீடு ஃபுல்லாக அந்த முருங்கைக்கீரை வாசனை வந்துருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சட்னி தான். நீங்கள் இதையும் வந்து தயிரோடு சேர்த்து சாப்பிட்லாம். பட் இது வந்து யூஸ்வலாக நார்த் இண்டியன்ஸ் தயிரோடு தான் சாப்பிடுவாங்க. நமக்கு காரசாரமாக ஒரு சட்னி வேணும். அதனால் நான் வந்து ஒரு சிம்பிளான தக்காளி சட்னி தான் பண்ணேன். வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். எனக்கு எப்போவுமே சப்பாத்தி கூட கொஞ்சம் சாலட் மாதிரி ஏதாவது வேணும். அதனால் லச்சா பியாஸ்ன்னு சொல்லுவாங்க நார்த் இண்டியன் சைடில். லைக் வெங்காயம் அண்டு வெள்ளரிக்காய் இதை வந்து நான் நல்லா மிளகாத்தூள், உப்பு போட்டு கலந்து வச்சுருந்தேன். ஸோ இது சூப்பரான முருங்கா பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நான் வந்து பண்ண போகிற இன்றைக்கி காட்ட போகிற டிஷ் வந்து ஓட்ஸு. சம்டைம்ஸ் நமக்கு வந்து எப்பவும் பெருசாக குக் பண்ணணுன்னு தோணாது. பட் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் தோணும். யூஸ்வலாக தனியாக இருக்கப்போ தான் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நான் ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பெருசாக சாப்பிட்றதுக்கு மூட் இல்லாதனால சிம்பிளான இந்த டிஷ்ஷை நான் ட்ரை பண்ணேன். இதுக்கு தேவையானது ஓட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான். இதில் குக்கிங் டைம் ரொம்பவே கம்மி, 5 நிமிஷம்தான் ஆகும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குக் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஒரே டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணுங்கள். அதுதான் வந்து நிறையா விதமான ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணும்போது அது வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரூட்டுக்கும் நம்ம வந்து அந்த காம்பினேஷன் செட் ஆகாது. அதனால் ஒரே டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பனானா, மாதுளம்பழம் அண்ட் ஆப்பிள் இந்த 3ஐயும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு பேனில் 1/2 கப் ஓட்ஸுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்தணும். நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளர் பால் இதை சேர்த்து ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுட்டேன். கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இது சேர்த்துக்கணும், ஓட்ஸ் சேர்த்திக்கணும். ஓட்ஸு அது கூட நான் வந்து கொஞ்சம் ஃப்ளேவரிங்காக 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம், அப்படி இல்லாட்டி அதை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். மோஸ்ட் பீப்புளுக்கு டஃபஸ்ட் பார்ட் இன் குக்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு கட் பண்ணி வைக்கிறது தான். ஸோ எனக்கு வந்து அது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். எனக்கு கட் பண்ண கொடுத்தா நான் உட்காந்து கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவ்வளோ பிடிச்ச வேலை. அதனால் அதை வந்து நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு நான் பாட்டுக்கு ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அண்ட் குக் ஆகிடுச்சு. ஒரு 3 நிமிஷம் ஓட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நான் டைமர் செட் பண்ணி வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ தான் அது கரெக்டாக நான் ப்ராப்பராக பண்ணுவேன். அப்படிங்கிறதுனால டைமர் இல்லாட்டி நான் மறந்துடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் மேலே லைட்டாக ஹனி ட்ரிசில் பண்ணிப்பேன். இது கூட பேரிச்சம்பழம் மறக்காமல் சேர்த்திக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட் இந்த டிஷ்ஷில். டேஸ்ட் கொடுக்குறதே அதுதான். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை கூட சேர்த்திக்கலாம். ரொம்ப சூப்பரான இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.